பொறாமனா என்ன யாராவது சொல்ல முடியுமா? பொறாமனா என்ன பட்டிருக்கீங்களா? மனசால சொல்லுங்க, எத்தனை பேர் பொறாமப்பட்டிருக்கீங்க? வெரி குட், வெரி குட். அதெல்லாம் கிடையாது, பட்டிருக்கேன் அவ்வளவு. சில பேர் பொறாமப்பட்டா சார் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, துணி எறிகிற வாசனை வரும். நிஜங்க, தாங்க முடியாதுங்க. ஒரு நாள் நான் காலேஜ்ல ரெஃப்ரெஷர் கோர்ஸ்னு ஒன்று வைப்பாங்க. காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் வைப்பாங்க. நான் அந்த கோர்ஸ்ல போய் உட்கார்றேன். ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஸர் எடுத்த கிளாஸை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் சொல்றாருங்க, பொறாமனா என்னன்னு. பொறாமங்கிற உணர்வு இருக்குல்ல, கொஞ்ச நேரம் தாங்க வரும், உடனே மாறிடும், அப்படி சஸ்டெயின் ஆகாது. கோபம் கூட அப்படிதான், அப்படி வரும் போயிடும், சஸ்டெயின் ஆகாது. ஆனா அதனுடைய இம்பாக்ட் இருக்குல்ல, ஹேங் ஓவர் பெருசு. இப்போ பொறாமப்படுறது அப்படின்னா, பொறாம அந்த வினாடி படுறோம்ல, அப்படி வினாடியில பொறாமைப்படுறவங்களுக்கு முதல்ல உடல் உறுப்புகளில் பாதிக்கப்படுவது முட்டி. யாருக்காவது முட்டி வலி இருந்தா நினைச்சுக்கங்க, முட்டியில் அடிச்சிருங்க ஃபர்ஸ்ட். எப்படி வலிக்காம போவோம் உங்களுக்கு? முட்டி தாங்க ஃபர்ஸ்ட் அடிபடும். இங்க அவர் சொல்றார், பாலராவா என்ன ஒரு சைவ பெரியவர். அவர் லாயோலா காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபசர். அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார். அவர் சூப்பரா சொன்னார் பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எந்த வார்த்தைகள் விளக்குகின்றனவோ அந்த வார்த்தைகள் இறைவனிடம் இருந்து வந்த வார்த்தைகள். மன அழுக்குகளை நிகழ்த்துவது அவ்வளவு சீக்கிரமா மன அழுக்கு போவாதுங்க. உடம்பு அழுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், சாப்பிடுறோம்ல, விஷம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ட சாப்பாடுக்கு விஷம் முறிவு இருக்குங்க. நீங்க போய் எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்துக்கு முறிவு இருக்குங்க. ஆனா காதுல சில விஷம் விழும் பாருங்க, அந்த விஷத்துக்கு மட்டும் முறிவு இல்லைங்க. என்னன்னு தெரியல, 2 நாளா உன் பொண்டாட்டியை சரி நான் சொன்னா உன் மனசு கெடும், அப்புறமா பேசுறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா, நீ நிம்மதியா வேலை செய்ய முடியா, உன் நிம்மதியை ஏன் கெடுப்பானே? சரி போதல்ல, செத்து போலாமேங்க இந்த வார்த்தைக்கு. சொல்லவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. வாழ்க்கையில் நாம் அழிந்து போகக்கூடிய காதில் விழக்கூடிய விஷ சொற்கள் பாருங்க. சொற்கள் நம்முடைய மனதை கழுவுகின்ற சொல்லை அந்த சைவ பேராசிரியர் எனக்கு சொல்கிறார், எல்லோருக்கும் சொல்கிறார். எனக்கு அது புரிகிறது, உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். எது பொறாமை?